திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். மஞ்சுளாம் சோலை வண்டரை மானீர் மங்கையர் வாழ் கலிகன்றி செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை இவை கொண்டு சிக்கனத் தொண்டீர் துஞ்சும் போதழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதாம் கண்டீர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் இது கடைசி 10ஆம் பாட்டு. இந்த 10ஆம் பாசுரத்தில் தான் என்ன பண்ணுறோம், இந்த பாசுரத்தில் தான் என்ன பண்ணினோம், தனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இன்னும் எப்படியெல்லாம் இந்த நாராயண நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். கூடவே தான் ஒரு ஆழ்வாருக்கு ஒரு பெரிய அந்த தன்னுடைய கையெழுத்து சொல்லணும் இல்லையா, அது சொல்லும் போது என்ன சொல்ல, கலிகன்றி வாழ் கலிகன்றி, என்னப்பா சொல்ல, நான் பளபளன்னு வச்சுருக்கிற வாழ் வச்சுருக்கிற கலிகன்றி, அந்த திருமங்கை நாட்டு மன்னன், அந்த கல்வ குலத்தில் இருக்கிற அந்த வைணவ அடியார்களாக மாறின வைணவனுக்கு இறைவருக்கு தொண்டு செய்யக்கூடிய மனப்பான்மையை பெரிதளவும் பெருமாளிண்டே வாங்கினார். பெருமாளே அந்த மனப்பான்மையை சிறப்புப்படுத்தினார். எல்லா திருக்கோயில்களுக்கும் சென்று பணி செய்யணும். அங்கங்கே அவளுக்கு அந்த கோவிலுக்கு என்ன, பெருமாளுக்கு என்ன தொண்டு செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னால், முகில் சூழ்ந்த மேகங்கள் சூழ்ந்த ஒரு இடம் முகில் வண்டுலாம் சோலை, அப்புறம் மஞ்சுளாம் சோலை ஆன பிறகு அதில் வண்டுகள் நிறைய ரீங்காரமிட்டு கொண்டு இருக்குது. மேகங்கள் சூழ்ந்த மலை இருக்குது, மேகங்கள் சூழ்ந்த இடம், வண்டுகள் நிறைய ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கிறது, சிறப்பான மங்கையர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் கலிகன்றின்னா அவர் ஆழ்வாருக்கு இன்னொரு பேர் கலியன் இப்படி சொல்கிற மாதிரி கலிகன்றி அவரோட சொன்னது. தெய்வ நல் மாலை செஞ்சொலால் தொடுத்த, செஞ்சொல்லுங்க செம்மையான சொற்கள், சிறப்பான சொற்கள். அப்புறம் என்ன, தமிழ், தீந்தமிழ், அந்த தமிழுக்கு இனிமையான தமிழ், தீந்தமிழ், தேங்கனி தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே இனிமையான தமிழ். தமிழ் மற்றும் வாசித்து பார்க்க தான் அது நம்மளோட சிறப்பு, அது நம்மளுக்கு தெரியும். தமிழ் இனிமையானது எப்படி, ரொம்ப சொல்லி சொல்லி பழகும்போது தான் தமிழோட இனிமை தெரியும். அதனால் அவரே சொல்கிறார், செஞ்சொலால் செய்த நன்னாலை, ஒரு நன்மாலை இல்லை, தெய்வ நன்மாலை, இறைவனுக்காகவே படைக்கப்பட்டது, தெய்வ வளங்கள் பொருந்தியது, தெய்வத்தன்மை பொருந்தியது, சிறப்புத்தன்மை பொருந்தியது. திரு அப்படின்னு சொன்னால், திரு என்ற வார்த்தைக்கு 3-4 பொருள் சொல்ல முடியும், 16 பொருள் கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படின்னு சொன்னால், முதல்ல திருன்னு சொன்னால் அது என்ன, அது பிராட்டியை குறிக்கும். அப்புறம் திருன்னா மேன்மை பொருந்திய, தெய்வத்தன்மை பொருந்திய, அதுபோல் சொல்லும்பொழுது தெய்வ நன்மாலை, இந்த செஞ்சொல்களால் செய்யப்பட்ட செம்மை பொருந்திய சிறப்பான இனிமையான சொற்களால் செய்யப்பட்ட இந்த தெய்வ நன்மாலை தொண்டீர், சிக்கன தொண்டீர், இதை ரொம்ப கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. தொண்டீர் சொன்னால் நம்ம எல்லாரையும் தொண்டர்கள் அப்படின்னு கூப்பிடுறார். அதனுடைய ஒரு சிறப்பு வார்த்தைகள். தொண்டீர் என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா, இன்னும் எப்படியெல்லாம் செஞ்சுக்கலாம், இந்த நாராயண நாமம் என்னெல்லாம் நம்மளுக்கு தரும்னு சொன்னால், துஞ்சும் போது அழைமீன், தினமும் ஒரு நாள் முடித்து வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு உறங்கத்துக்கு படுத்துக்கிறோம் இல்லையா, அந்த உறங்கும்போது துஞ்சும்போது உறங்குவதற்கு முன்னர் நாராயணனை அழையுங்கள், துஞ்சும்போது அழைமின். அது மட்டும் இல்லை, துயர்வரில் நினைமின், எப்போல்லாம் மனது சஞ்சலப்படுறதோ, எப்பெல்லாம் மனம் இது மாதிரி நொய்ந்து போகிறதோ, அடுத்த வார்த்தை வழாமல் வார்த்தைகள் எப்படி தழுதழுக்கிறதோ அப்போ என்ன செய்யணும், துயர்வரில் நினைமின். சரி, துஞ்சும் போது அழைமின், துயர்வரில் நினைமின். வேற என்ன கண்ட, பரவாயில்ல அப்படிதான் சொன்னால், அந்த சமயத்தில் அப்படி இல்லை, துயரிலும் நன்றார், துயரே இல்லை, துயரிலும் துயரே இல்லை, நம்ம சமயமாக தான் இருக்கா, சுவாமி நம்மளை சிறப்பாக தான் வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போ கூட சொல்லுதல் நன்றாம், அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும், எப்பவும் நிரந்தரமாக நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. இதில் இந்த பாட்டில் இன்னொரு கூட சிறப்பான விஷயங்கள் நம்ம பெரியவாள்லாம் சொல்கிற பழக்கம் உண்டுன்னு சொன்னால், துயரிலும் நன்றாம், சொல்லுதல் நன்றாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருக்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு என்ன சொல்வார்னா, சுவாமிகிட்டே சொல்லிடணுமா, அதை நான் எப்போவுமே நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீயும் நினச்சிக்கோ, என்ன அப்படி நினைக்க பண்ணு, உன்னை எப்போவுமே தொடர்ந்து இடைவிடாமல் உன்னை நினைக்கும்படி எனக்கு என்னை ஆக்கு அப்படின்னு சுவாமிகிட்ட நம்ம கேட்டுக்கலாம். துயரிலும் சொல்லுதல் நன்றாம், துயரமே இல்லை, எல்லாமே சாதாரணமாக தான் இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ கூட என்ன நன்றாம் சொல்லுதல், நாராயண நாமத்தை சொல்லுதல் நன்றாம், நஞ்சுதான் கண்டீர். சரி, இப்படிலாம் சொன்னியே அது என்ன ஆகும்னு கேட்டால், நம்முடைய கஷ்டம்ன்றதுக்கு ஒரு மருந்து வேணும் இல்லையா, அதுக்கு இது ஒரு நஞ்சா அமையும், நம்மளுடைய கஷ்டங்களுக்கு இது நஞ்சா அமையும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய
என்ன கஷ்டங்களுக்கு இது ஒரு மருந்து போல அமையும். நஞ்சுதாம் கொண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். நம்முடைய இந்த அனுபவிக்க வேண்டிய வினை கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு இதுவே ஒரு நல்ல மருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த 10 பாசகத்தை சுவாமி தலை கட்டுறார். இது எல்லாத்துக்கும் சிறப்பானது என்ன, துஞ்சும் போது அழைமின் துயர் வரையில் நினைமின் அப்படின்னு. அதாவது இந்த ஒரு 10 வாசகத்தை அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். முதல் எடுத்தோடனே இது அஷ்டாட்சர மந்திரத்தின் மகிமை அப்படின்னு சொன்னால், இதில் பெரியவாள்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. தொடர்ந்து ஒரு நாளைக்கு அஷ்டாட்சரத்தை சொல்லணும்னு வைங்களேன், ஒரு 100 தடவை 108 தடவை சொல்லணும்னா ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். அந்த 5 நிமிஷத்துக்கு எந்த விதமான என்ன ஒரு அசைவு இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுடைய மூச்சு சுவாசத்தை உள்மூச்சு வெளிமூச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நல்லபடியாக கவனித்து அதை மனசில் அதில் கவனிச்சுட்டு வாய் மட்டும் அஷ்டாட்சரத்தை சொல்லணும், ஜபிக்கணும். நாக்கு மனநம் தான் செய்யணும். அஷ்டாட்சரத்தை ரொம்ப ஒசர சொல்லி கொடுத்து உறக்க பேசி எல்லாருக்கும் காது கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது மனத்துக்குள்ளே இருக்கணும். மனநம் அப்படின்னு சொல்லி மனத்துக்குள்ளேயே இருத்தி சொல்கிறதுனால தான் அதுக்கு மந்திரம் என்று பெயர் அப்படின்னு சொன்னால். அஷ்டாட்சரத்தை தொடர்ந்து சொல்லனா அது என்ன பண்ணும், 3 வேளையில் செய்யக்கூடிய பாவங்களை குறைக்கும். அப்புறம் பசி தாகத்தை கொஞ்சம் குறைக்கும். அப்புறம் இந்த தேகாவசான காலம் முடிஞ்சவுடனே ஜீவன் வெளியில் கிளம்பி போனோம் இல்லையா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமே, அப்போ போகிற வரைக்கும் உண்டான அந்த புதுசாக கொடுக்குறாளே விஷ்ணு தூதர்கள், நம்மளுக்கு புதுசாக வேற ஒரு சரீரம் கொடுப்பா. அப்படின்னா அந்த சரீரத்தை தாங்கி பிடிச்சிட்டு பசி தாகத்தை தாங்கிட்டு மேலே போகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும், பசி தாகத்தை குறைச்சிடும், தாகத்தை பசியை குறைக்கும், அப்படின்னு மனசில் வலிமையை கொடுக்கும். எல்லாவற்றையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்கு என்ன ஸ்ரீமன் நாராயணனோட அருள், இறை அருள் கூடவே நிற்கும் அப்படின்றத உணர்ந்துக்க முடியும். இதை ஜபிச்சு ஆயிரக்கணக்கான தடவை ஒரு நாளில் ஜபம் செய்து நம்மளுடைய தினப்படி வாழ்க்கையில் டே டு டே ரொட்டீனில் சிறப்பான பலன்களை அடுத்தவர்களுக்கு தந்திருக்கிற பெரியவாள்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் நிறைய பேர் இருந்திருக்கா, சமீப காலத்தில் கூட இருக்கா அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியாக வச்சுட்டு சுவாமிகிட்ட பெருமாளே கிருஷ்ணா ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கும் தொடர்ந்து ஜபிக்கிறதுக்கு உண்டான மன தைரியத்தை கொடுக்கணும்னு சுவாமிகிட்ட வேண்டி நம்ம கிருதார்த்தங்களாக ஆகலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.